ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதவாகவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அல்பாகவும் உமேகவுமாய் இருக்கிறவரே, ஆதியும் அந்தமாய் இருக்கிறவரே, சர்வ வியாபியே, இந்த வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்று நாங்கள் அப்படி சொல்ல முடியும் ஆண்டவரே. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய பேர் ஜெயச்சந்திரபால். அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்ல முடியும். சுவாமி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லுகிற நாங்கள் இந்த சித்தூர் பாகத்தில் கிராமத்து மக்கள் ஜெயச்சந்திரபாலுடைய தேவனே என்று சொல்லி சொல்லும்படியான ஒரு சாட்சியை நீ தந்ததுக்காக நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது என்று சொல்லிலையா. இந்த கிராமங்களிலே பட்டணங்களிலே அவர் கால் படாத இடமே இல்லை. சுவாமி, உடைய பாதங்கள் அழகா இருக்கிறோம் ஐயா. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, இதோ ஆண்டவரே, அவரை நீ தெரிந்து கொண்டேன். சுவாமி, சபைகளை ஸ்தாபிக்க, பாடல்கள் பாட, உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த, ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு வரத்தை, அபூர்வமான ஒரு வரத்தை, பாடல் வரத்தை, காலட்சேப வரத்தையே கொடுத்து அதன் மூலமாய் 30 திருச்சபைகளை சித்தூரின் பாகத்திலே நீ ஸ்தாபித்திரையா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அநேக வாலிபர்களை எடுத்து பயிற்சி கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, பைபிள் காலேஜுக்கு அனுப்பி, அனுரே தனிப்பட்ட விதத்தில் அவளோட பேசி இன்றைக்கு உன்னதமான ஊழியக்காரர்களாய் ஸ்தாபித்ததுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய மனைவி பிள்ளைகளும் கூட சிறு வயதிலிருந்தே மனைவியும் பிள்ளைகளுமாய் சேர்ந்து கூட்டம் கூட்டமாய் சென்று கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார்கள். சுவாமி, அந்த பாக்கியவதியை நீர் ஆசீர்வதியமானவரே. அருமையான கண்மணி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். சுவாமி, இதோ அந்த பிள்ளைகளை கரையேற்றும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. துன்பத்தில் இருக்கிற, துயரத்தில் இருக்கிற உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், திருச்சமய மக்கள், ஊழியர்கள் அனைவரும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். சுவாமி, ஆயிரம் ஜனங்கள் வருவதை பார்க்கும்போது எவ்வளவா அவரை நேசிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உண்மை நேசித்த மகனுக்கு கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான வாழ்க்கைக்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம். உம்முடைய பாதத்தில், உம்முடைய கிருபாசன தண்டையில பரலோகத்தில் வந்திருக்கிற பாக்கியத்தை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வேலையை விட்டு வாழ்ந்து, எல்லா நொடிகளை விட்டு வாழ்ந்து, எல்லா வியாதியை விட்டு வாழ்ந்து அவர் விசாந்தி எடுத்துக்கொண்டிருக்கிறார். சுவாமி, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ சமாதானத்தை நீர் கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் இன்னும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போடுங்க பசங்க, போடுங்க மண்ணு பசங்க. கொஞ்சம் வழி விடுங்க, நான் வந்துடுறேன்.